வணக்கம். வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறத பற்றி நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வைகுண்ட ஏகாதசியில் வடக்கு வாசல் பக்கமாக போகும்போது பெருமாள் போகிறப்போ நாமளும் பின்னாடியே போய் வழிபடும்போது பெருமாள் என்ன பண்ணுவார், சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவார்னு ஒரு ஐதீகம். அதை பின்பற்றுறாங்க. வடக்கு நோக்கி இருப்பதே மேக்ஸிமம் மோட்சம் அப்படிங்கிற தன்மையை குறிக்கூடிய இடம். அப்போ மோட்சம் ஒரு வாசல்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தெற்கிருந்து சூரியன் வடக்கு நோக்கி நகரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இதில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நாம் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னுடைய நண்பர் டாக்டர் ராஜேஷ், என் குரு, அவர் என்ன சொல்லுவார்னா, ஏகாதசி அன்னைக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிம்பார். பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாப்பிடாது, இல்லைன்னா ஒருவேளை உணவை சாப்பிடாமே தவிர்த்திருக்கோம். மேக்ஸிமம் பறவை சத்தம் நீ அன்றைக்கி கேட்க முடியாதும்பார். அப்படியா சொல்லி ஆச்சரியமாக போய் பார்த்தோம்னா, உண்மையிலேயே ஏகாதசி அன்னைக்கு பறவைகளோட சத்தம் அதிகமாக உணவுக்காக கேட்காது. உணவுக்காக பறவைகள் அலைஞ்சு அங்கே உணவு எடுக்கக்கூடிய இருக்காது. அந்தளவுக்கு ஏகாதசி அன்னைக்கு அந்த விரதத்தை இயற்கையிலேயே பிரபஞ்சத்தில் பறவை கடைபிடிக்கும். மற்ற உயிரினங்கள் கடைபிடிக்கிறான்னு எனக்கு தெரியல. அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும், நண்பன் சொல்லி தான் ஆச்சரியமாக பார்த்தேன். அந்த மாதிரி நாமளும் அந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அரிசி உள்ள உணவுகளை சாப்பிடாமல் கொஞ்சம் பழங்கள் இல்லைன்னா இயற்கை சிறுதானியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இல்லை நீரை மட்டும் அரிஞ்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம உடல் சுத்தமாகிறதுக்கான தன்மை கிடைக்கும். அப்படி வருடம் முழுக்க இருக்க முடியாதுனா கூட இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வைகுண்ட ஏகாதசி இருக்கும்போது அந்த சொர்க்கவாசல் திறப்புங்கிறது நமக்குள்ள நடக்க தொடங்கும். எப்படி அப்படின்னா, அந்த மார்கழியில் ஓசோன் படலத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஓத்திரிங்கிற பிராண காற்று ரொம்ப அதிகமாக வரும் பூமிக்கு. அப்போ அதை ஈர்க்கும் தன்மையில் நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கிறதுக்காக தான் அந்த நேரத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த காலத்தில் இந்த விழாவெல்லாம் வச்சு இதெல்லாம் பின்பற்றோம்னா நம்ம நல்லா வர முடியும் சொன்னாங்க. அதில் ஒரு சிறப்பான விஷயம் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது. அதனால் வருடம் முழுக்க ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த ஒரு ஏகாதசியிலையாவது என்ன பண்ணுங்கள், விரதம் இருந்து வரக்கூடியது தன்மை நல்லது. அதில் விடிய விடிய முழிச்சிருக்கணுமாங்க, முதல் நாள்லேருந்து அடுத்த நாள் வரைக்கும். விழிப்பு நிலை அப்படிங்கிறது உறங்கி மட்டும் கண்களை விழித்திருப்பது மட்டும் கிடையாது, நம்ம உள்நிலையில் விழிச்சிருக்கிறது. அன்றைக்கி நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யுது, என்ன மாதிரி செய்யுது, அதுக்கு எந்த மாதிரி சாப்பிட்றோம், எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற அத்தனை விஷயத்தையுமே உள்நிலை விழிச்சிருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம். மூளைக்கு தேவையானது, அறிவுக்கு தேவையான விஷயங்களையும் இறைத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு அன்றைக்கி சண்டை படம் பார்க்குறது, உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறது, அந்த மாதிரி விழிச்சிருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இறைத்தன்மையை உணரக்கூடிய தன்மையாக நம்ம அதை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது தேகம்ங்கிறது ஒரு புனிதப்படக்கூடிய தன்மையாக மாறும். அதனால் இந்த ஏகாதசி யாரெல்லாம் பயன்படுத்தணுமோ அவங்களாம் பயன்படுத்திக்கங்க. என் குருவாக என் நண்பர் ராஜேஷ் கொடுத்த அறிவுக்கும், என் தந்தையார் எனக்கு கொடுத்த அறிவிற்கும், இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த அறிவிற்கும் நன்றி கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். ஸோ இந்த வருஷம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியிலிருந்து நாம் அனைவரும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் விரதமெல்லாம் இருந்து பண்ணுவோம். யாரால் விரதம் இருக்க முடியுதோ அவங்க என்ன பண்ணுங்கள், அந்த விரதத்தை பின்பற்றிட்டு போங்க. இது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருடைய உடம்புக்கும் இது தேவையானது. அதனால் அவங்கவுங்க அங்கங்கே இருந்து நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த உணவுகளை தவிர்த்து இறைத்தன்மையை பற்றி நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்நிலையை இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்ததுக்கான தன்மையை இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெற்று நலமாக உங்களுக்குள் திறக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசல் திறந்து நலமாக வாழ்வீர்களாக. நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்மகிட்ட பகிர்ந்துங்க. தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த நல்ல விஷயங்களை பேசுவோம். குருவே நம, தந்தையே நம.